வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 45,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க உங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே டேட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த டிடியோட டீட்டெயில்ஸுமே இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து கேண்டிடேட்டோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல் நேம் கரெக்டாக இங்கே ரைட் பண்ணிடுங்க. அடுத்து அவங்களோட அப்பா பெயர், பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க. உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். உங்களோட ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கேஸ்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிட்டி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்குமே நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஸ்கூலில் நீங்கள் செகண்ட் லாங்குவேஜாக என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை இங்கே கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குமே ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸுமே இங்கே கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அட்டஸ்டட் எவிடன்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, ஆஃபீஸ் என்ன, அட்ரஸ் என்ன, அதே மாதிரி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் சர்வீஸு, ரெகுலர் சர்வீஸா, டோட்டல் சர்வீஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் அது இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு டேட்டு, இங்கே சிக்னேச்சர் எல்லாமே போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். தி ரெஜிஸ்டர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, நாகப்பட்டினம் 611002 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஏப்ரல் 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் நாகப்பட்டினமில் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ்மே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் ஃபிஷரிஸ் சயின்ஸ் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கேவிகேல உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தி ஃபினான்ஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, நாகப்பட்டினம்ங்கிற இந்த நேமில் தான் டிடி எடுத்து நீங்கள் டிடியுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அல்லது அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸாவது இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மார்ச் 30, 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்.
ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது, 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆல் கம்யூனிட்டி சேர்ந்த பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 45,000க்கு மேலே ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்னங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டிசரபிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு இதிலெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா. இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஒரு சின்ன முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் எல்லாமே படித்து பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தமிழ் உங்களுக்கு நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 500 ருபீஸு, அவங்கள தவிர்த்து மற்றவங்களுக்கு 1000 ருபீஸ் ஃபீஸு. அந்த ஃபீஸையும் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த நேமில் நீங்கள் டிடியாக எடுத்து அந்த டிடியுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். டிடியோட டீட்டெயில்ஸுமே அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் ஐசிஏஆர் ஃபண்டட் கேவிகேஎஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்டாக அதை படித்து பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதையுமே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஏப்ரல் 13 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேடரில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ் எஸ்டே கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஃபிஷரிஸ் சயின்ஸ் கேட்டகரியில் இந்த வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் 57,700 1,82,400 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 70,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே எந்த ஒரு ஃபீல்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் சிக்னேச்சர் போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நல்ல அகாடமிக் ரெக்கார்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 55% மார்க்காவது வச்சுருக்கணும். அதாவது மாஸ்டர் டிகிரியில் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் அல்லது கன்சர்ன் சப்ஜெக்டில் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரியில் நீங்கள் 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியோட நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது NET, அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ASRB, UGC, CSIR இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் பர்சன்டேஜ் இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒன் டைம் படித்து பாருங்கள். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்திங்கன்னா ST கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபீஸ் 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை டிடியாக எடுத்து நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அதேமாரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 போஸ்டிங்ஸுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்டிங்க்கான ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 60 இயர்ஸ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. மறக்காமல் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப்னு சொல்லி எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் அவங்க சொல்லியிருக்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடுங்க.
இதை பற்றினா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.